வணக்கம். பாலச்சந்திரன் பேசுகிறேன். இன்னைக்கு 2 ரிப்போர்ட் பொதுவா நம்மளால அதிகம் படிக்கப்படாததோ, அல்லது படிச்சுட்டு அப்படியே பாஸ் ஆன் பண்ணி போற மாரியோ 2 ரிப்போர்ட் வந்திருக்கிறது. 2மே ரொம்ப கவலைக்குரிய ரிப்போர்ட். நியூஸ் பேப்பர்ல பார்த்தேன். இவங்க அ மும்பாயில ரெசிடென்ட்ஸ் மும்பை ஈஸ்ட் ரெசிடென்ட்ஸ் ரொம்ப மோசமா டிராஃபிக் ஜாம் இருக்கு அப்படிங்கிறத காரணம் காட்டி, எங்கள வேணா தற்கொலை பண்றதுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு பிரைம் மினிஸ்டருக்கு கடிதம் எழுதியிருக்காங்க. 100 பேர் கடிதம் எழுதியிருக்காங்க. இன்னும் அதிகமான பேர் எழுத முடியும் அப்படிங்கிறது நிலைமை. இது இந்த இதை பார்த்தோன்னே உடனடியாக என்ன நடக்கும்னா, பிரைம் மினிஸ்டர் வழக்கமாக நடக்குதை சொல்கிறேன். பிரைம் மினிஸ்டர் சீஃப் மினிஸ்டருக்கு அதை என்டார்ஸ் பண்ணுவார். சீஃப் மினிஸ்டர் உடனே தன்னுடைய அதிகாரிகிட்ட கேட்போம், என்ன ஏனால் இப்படி நடக்குதுன்னு, இந்தந்த வேலையெல்லாம் பண்ணணும்னு சொல்லுவாங்க. வேணா அந்த ரெசிடென்ட் வெல்ஃபேர் அசோசியேஷன்ஸை கூப்பிட்டு இந்தந்த மெசேஜ்லாம் பண்ண போகிறோன்னு சொல்லுவாங்க. இந்த ஹீட் தணிஞ்சு போயிடும். ஆனால் கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் இதே மாதிரி பிரச்சனை வரும். இன்னும் தீவிரமாகலாம், பிரச்சனை தீவிரமாகலாம். எப்போ எல்லாரும் முடிப்பாங்கன்னா, ஒரு விரும்பத்தகாத ஒரு ஆக்சிடென்ட் நடந்து அப்போ 7-8 பேரோ 10-15 பேரோ இறந்து போயிட்டாங்கன்னு வைங்க. அப்போ அந்நியாரம் எல்லாரும் முடிப்பாங்க. எல்லாரும் முடிச்சுக்கிட்டு குய்யோ முறையோன்னு சொல்லி கத்துவாங்க. ஆனால் ஆரம்பத்தில் இது வருமுன் காப்போன் அப்படின்னு சொல்லி ஒரு தியரி உண்டு. அது ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அதை அனுமானித்து அதுக்கு தகுந்த ஸ்டெப்பை நம்ம எடுத்துடணும் அப்படிங்கிறது வருமுன் காப்போன் அப்படிங்கிறது. அந்த இது இந்தியாவில் இல்லை. ரொம்ப இதாக சொல்றதுன்னா, சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் அப்படி இல்லாமல் போச்சு. இப்போ கல்கட்டாவில் ரொம்ப நெருக்கமாக பஸ்ஸுகள்லாம் போகிற ஒரு இடத்துல நான் ப்ரொபேஷனர் இருந்தபோது, அசிஸ்டன்ட் கலெக்டர் இருந்தபோது, ஏன்னா கல்கட்டா மேலே எனக்கு எந்த கண்ட்ரோல் கிடையாது, நான் டிஸ்ட்ரிக்டில் இருந்தேன். நான் பார்த்துருக்கேன், இந்த பஸ்ஸெல்லாம் நிற்கிறது ரோட்லேயே பஸ்ஸை நிப்பாட்டுவாங்க. இப்போ எந்தெந்த இடத்துல ஸ்டாப் வேணுமோ அதில் ஒரு சின்ன வளைவு கொடுத்து அதுக்கப்புறம் நம்ம அந்த ரோடு அமைச்சிருந்தோம்னா அந்த வளைவில் எல்லா பஸ்ஸுமே போயிருக்கலாமே. இது ஏன் தோணலை? சரி, முதல்ல தான் அப்படி செய்ய முடியாமல் போச்சுன்னா அடுத்து அந்த லேண்டை அக்வயர் பண்ணி ஏன் பண்ண தோணலை? நோபடி பாதர்ஸ். அது டிராஃபிக் ஜாம் ஆகும், ஜனங்களுக்கு இன்கன்வீனியன்ட் ஆகும், கூட கொஞ்சம் நேரம் அந்த பஸ்ஸு புகையெல்லாம் வந்துகிட்டு இருக்கும். இது மாதிரிப்பட்ட நிலைமை ரொம்ப நாளாக இருந்தது. நான் இதில் முனிசிபல் அஃபேர்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லுவோம், அதில் செக்ரட்டரி இருந்தபோது இந்த பிரசவ விடுதிகள் கட்டினாங்க கவர்மெண்ட்லேருந்து. முனிசிபாலிட்டிஸு கீழே பெர்ஃபார்ம் பண்ணணும், இது நடத்தணும்னு சொல்லி ஆஸ்பத்திரி கட்டினாங்க. அப்போ ஒரு ஆஸ்பத்திரி நான் இது பண்ணுறதுக்கு முன்னாடியே தியரி எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் போட்டாங்க, பிளான்லாம் போட்டு அங்கே போய் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் கர்ப்பிணிகளை கூட்டு போகணும். கூட்டு போகிறதுக்கு ரேம்ப் இல்லை, இது மாடிப்படி தான் இருந்தது. நான் கேட்டேன், இதில் ஒரு வீல் சேரில் கூட வச்சு கூட்டு போக முடியாது. இந்த கன்சர்ன்ட் இன்ஜினியர்கிட்ட நான் கேட்டேன், வீல் சேரில் வச்சு கூட கூட்டு போக முடியாது, தூக்கிட்டு போகணுமே, அந்த நிலைமை தானே இருக்குது, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வச்சுக்கிங்க, கிரவுண்ட் ஃப்ளோர்லேயும் வைக்கல, ஏன் இங்கே ரேம்ப் வைக்கல அப்படின்னு சொன்னதுக்கு அவர் ரொம்ப தர்ம சங்கடத்தோட, சார் தோணலை சார் அப்படின்னாரு. நான் ரொம்ப காட்டமும் ஒரு கேள்வி கேட்டேன், என்னோட மனைவியும் உங்களோட மனைவியும் இங்கே தான் பிரசவம் பார்க்கணுங்கிற நிலைமை இருந்தால் அந்நேரம் தோணியிருக்குமா உங்களுக்கு? தோணியிருக்கும், கண்டிப்பாக தோணியிருக்கும். நமக்கு பாதிப்பு இல்லை அப்படிங்கும்போது மற்றவங்களுக்கு பாதிப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிற பற்றி பார்க்குற மனப்பான்மை அரசு எந்திரத்திட்ட ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால தான் இந்த மாதிரி டிராஃபிக் ஜாம் வர்றது, இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் ரேம்ப் இல்லாமல் கட்டுறது, இந்த மாதிரி பஸ்ஸு போகிறதுக்குன்னு சொல்லிட்டு ஸ்டாப்புக்குன்னு சொல்லி ஒரு சின்ன வளைவு ஏற்படுத்தாமல் பண்ணுறது, இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இது தொடர்ச்சி அப்படி நடக்கிறதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி ஆராய்ந்தோம்னா, ஸ்கீம் இம்ப்ளிமெண்டேஷனில் அந்த பெர்ஃபெக்ஷன் இப்போ கிடையாது. அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. நான் முக்கியமான காரணமாக நினைக்கிறது லஞ்ச ஊழல். இப்போ ரோடு பெர்ஃபெக்டாக போடணும், போட்டு ரோடு 5 வருஷமாவது நிற்கணும். அந்த 5 வருஷம் நிற்காம அங்கே பாட்டு, நீங்கள் பெங்களூர்ல பாருங்க, நான் பெங்களூர்ல இருக்கேன், மெயின் ரோடு எல்லாத்துலேயுமே பாட் ஹோல்ஸ் இருக்கு. மெயின் ரோட்டில் பிரயாணம் பண்ணுற வயதியர்கள், வயசானவங்க, குழந்தைகள், அது கர்ப்பிணி பெண்கள், இவங்களுக்கெல்லாம் எவ்வளோ பெரிய இடைஞ்சல் நடந்துகிட்டு இருக்கு தினம். இது யாரையுமே உறுத்தலை, ஆனால் அப்படி நடந்துகிட்டு இருக்கு. இதில் இப்போ யாரையும் உறுத்தலைங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அதே கவலைக்குரியது. உண்மையில கவலைக்குரியது என்னன்னா, இதே மாதிரிப்பட்ட அலட்சிய மனப்பான்மை மக்கள் தேர்ந்துட்டாங்க. அடுத்த 5 வருஷத்துக்கு நம்ம தான் பதவியில் இருக்க போகிறோம், என்ன வேணாலும் செய்யலாம். 5 வருஷம் கழிச்சு காலி பண்ணாங்களா, 4வது வருஷம் ஏதாவது அட்ராக்டிவாக ஸ்லோகனை கிளப்பி விடுவோம், அல்லது ஏதாவது கொஞ்சம் நெஞ்ச காரியத்தை பண்ணி விடுவோம், பண்ணிவிட்டு மறுபடியும் பதவிக்கு வந்துடுவோம். அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை வந்துச்சுன்னா, அந்த மனப்பான்மைக்கு லஞ்சம் வழிவகுத்ததுன்னா, இந்த லஞ்சத்தை வாங்குறது அரசு ஊழியர்களும் இந்த அரசியல்வாதிகளும் சேர்ந்து கூட்டணி அமைச்சுக்கிட்டாங்கன்னா பாதிக்கப்பட போகிறது பொதுமக்கள். இந்த பொதுமக்கள் தான் இந்த நாட்டுடைய உண்மையான பிரதிநிதிகள். இந்த பொதுமக்களுக்காகத்தான் இந்த நாட்டின் அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டது, பொதுமக்களால் உருவாக்கப்பட்டது. நம்முடைய பிரயாம்பிளே என்ன சொல்லுது? We, the people of India, dedicate to ourselves this constitution. இந்திய மக்களாகிய நாம்
நமக்கு என்று இந்த அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கி இருக்கிறோம். அரசியலமைப்பு சட்டத்திற்கு சொந்தமானவங்களும் இந்த நாட்டுடைய மக்கள். இது எந்த பார்ட்டி வந்தாலுமே இதெல்லாம் இருக்கத்தானே செய்யும் அப்படிங்கிற ஒரு கசப்பு வந்ததுன்னா, இந்த ஜெனரேஷன் ஜெட்னு ஒருத்தங்க இருக்காங்க, பார்த்தோம் என்னென்னலாம் வந்து பொறுமை இல்லாமல் இருக்காங்கன்னு. நமக்கு இருக்கிற பொறுமை அந்த குழந்தைகிட்ட இருக்காது. அப்படி பொறுமையின்மை வந்து வளர்க்கக்கூடாது நாட்டில். இது ரொம்ப பெரிய ஆபத்து. என்னைக்காவது ஒரு நாள் இன்னைக்கு என்ன அதை பற்றி கவலைப்படக்கூடாதுன்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா என்னைக்காவது ஒரு நாள் வந்ததுன்னா விரும்பத்தகாத பல வேலைகள் நேரம் நடக்கும். அதனால நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இப்பயே வந்து நம்முடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம் வந்து இட் ஷுட் பி டைட்டன். ஒரு காலத்தில் எனக்கு நினைவு இருக்குது, எனக்கு 10 வயசாக இருக்கும்போது எங்கள் அப்பாவுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் கான்ட்ராக்டர். அவர் வந்து எங்கள் அப்பாட்ட வந்து குமரிக்கிட்டு இருக்காரு, என்ன செஞ்சாலும் இங்கே ஓட்ட அங்கே ஓட்டுன்னு சொல்லி அவ்வளோ லேசாக பேமெண்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஐயா அப்படின்னாங்க. எங்கள் அப்பா சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, அத்தனை ஓட்டையும் சரி பண்ணிட்டா கொடுப்பாங்க, ஏன்னா அந்த ஓட்டையில் இருந்தால் நடக்கிற நாங்கள் தான் கஷ்டப்படணும், அப்போ அவங்க சொல்கிறது சரிதானே அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி சிஸ்டம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தது. முல்லை பெரியார் வந்து கேரளாவுக்கு போகணும்னு தீர்மானித்த போது பல பேருக்கு தெரியாத ஒரு உண்மை, ஒரு சீஃப் இன்ஜினியர் அவர் வந்து சொன்னார், இது வேண்டாம், பின்னாடி வந்து பெரிய தகராறுல முடியும். நல்ல உறவோடு இருக்கிற 2 மாநிலங்கள் வந்து இதனால தங்களுடைய உறவை கெடுத்துக்கிற அளவுக்கு போயிடும். அதனுடைய முல்லை பெரியார் கட்டினதே வந்து தமிழ்நாட்டுக்காக வேண்டி அந்நியாரம் மெட்ராஸ் பிரசிடென்சின்னு ஒன்றா இருந்தது, திருவாங்கூர் மகாராஜாவுடைய நிலத்தை தவிர. அதனால வந்து இவங்களுக்கு வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு வந்து இதை போடுறதுல எந்த கஷ்டமும் இல்லை, அக்ரிமெண்ட் போடுறதுலையும் கஷ்டம் இல்லை. ஆனால் இன்னைக்கு தனித்தனி மாநிலமாக போக போகிறோம், மொழிவாரி மாநிலமாக. அப்படி போகும்போது அவங்ககிட்ட நம்ம கேட்கறதுல எந்த தப்பும் இல்லை. இப்போ நம்ம திருவனந்தபுரத்தை கேட்கணும், இங்கே தமிழர்கள் தான் அந்த காலத்தில் திருவனந்தபுரத்தில் அதிகமாக இருந்தாங்க, அதிகமாக தமிழர்கள் இருக்காங்களே, அதனால திருவனந்தபுரத்தை எங்களுக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லி கேட்டால், பத்மநாத சுவாமியுடைய கோயிலை காப்பாற்றுறதுக்காக அவங்க எதை வேணாலும் விட்டு கொடுக்குறது ரெடியாக இருப்பாங்க. அந்த அளவுக்கு பற்றும் பாசம் உள்ளவங்க பத்மநாத சுவாமி கோயில் மேலே. அப்போ நமக்கு வந்து இதை வந்து வாங்கிடலாம் அப்படின்னு சொன்னபோது அன்னைக்கு இருந்த முதலமைச்சர் காமராஜர் வந்து இதை ஏற்றுக்கல. அது என்ன பாகிஸ்தானில் இருக்குன்னு அப்படின்னாரு. இன்னைக்கு பாகிஸ்தானில் இருக்கிறத விட கஷ்டமான நிலைமையில சில சமயங்களில் பேச்சுக்கள், நல்ல நேர்மையான நல்ல அரசியல்வாதிகள் கூட இந்த முல்லை பெரியார்னு சொல்லி வந்தபோது அவங்களுடைய பேச்சு வேற மாதிரி இருக்கிறத பார்க்குறோம். அப்போ இந்த மாதிரியான சூழ்நிலையை நம்ம உருவாக்கிக்கிட்டே இருந்தோம். அந்த சீஃப் இன்ஜினியர் ரிசைன் பண்ணினாரு. அன்னைக்கு இருந்த எத்திக்ஸ் அப்படி இருந்தது பியூரோக்ரஸியில். நீங்கள் தமிழ்நாட்டின் நலனுக்கு கேடு விளைவித்து விட்டீர்கள் சொல்லி அவர் வந்து ரிசைன் பண்ணார். அவர் என்ன எலெக்ஷன் நிற்கிறதுக்காக வேண்டிய ரிசைன் பண்ணாரு? அப்போ அந்த மாதிரியான தேச நலன், அந்த மாதிரியான சமுதாய நலன் இப்படி உள்ளடக்கியதாக ஒரு நாட்டுடைய பியூரோக்ரஸி இருக்கணும், ஒரு நாட்டுடைய அரசியல்வாதிகளும் இருக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த உத்தரகண்டில் வந்து கோயிலில் வந்து ஒரு சிலை கரைஞ்சிருச்சு மழை பெஞ்ச உடனே சிலை கரையிறது எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கோமா? ஆனால் கரைஞ்சிருச்சு, அதை பார்த்தோம் நம்ம. இப்போ இந்த மாதிரி எல்லாம் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. குஜராத்தில் வந்து பாலம் இடியுது, கல்கத்தாவில் வந்து பாலம் வந்து பாதி வழியில் வந்து நொடுங்குது. இப்படிலாம் நம்ம பார்க்கும்போது ஏதோ ஒரு அரசியல் கட்சியை மட்டும் குறை சொல்ற அர்த்தம் இல்லை. தெர் இஸ் அ பெர்வேடிங் இல்னஸ், ஒரு பெரிய சமுதாய தீங்கு, சமுதாய முறைகேடு பல ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கு. அதை செக் பண்றதுக்கு வந்து யாருக்கும் வந்து மனசு இல்லை. சல்தா ஹேன்னு சொல்லுவாங்க ஹிந்தியில். அந்த மாதிரி இது என்ன ஆனாலும் சரி நடக்குது இல்லை, கவர்மெண்ட் நடக்குது இல்லை, நமக்கும் நடக்குது இல்லை அப்படிங்கிற மனநிலை இருந்ததுன்னா ஒரு நாள் மக்கள் யாருமே, எல்லாருக்கும் ஒன்று தெரியணும், சுவாசிக்கிற காற்று தூய்மையாக இருக்க வேண்டும், குடிக்கிற நீர் தூய்மையாக இருக்க வேண்டும். இதெல்லாம் வந்து மனிதர்களுடைய அடிப்படை உரிமை. அதை செய்து கொடுக்க வேண்டிய கடமை வந்து அரசுக்கு உண்டு. எலெக்ட் பண்றோம்ல, ஓட்டு போடுறோம்ல, 5 வருஷம் நீங்க ஆளணும்னு சொல்றோம்ல, எதுக்காக? எங்களுடைய அடிப்படை நன்மைகளை வந்து நீங்க பார்த்துக்கணுங்கிறதுக்காக தான். அப்போ இதெல்லாம் பார்த்துக்கிறதுக்கு வந்து ஒரு என்ஜிஓ குரூப் வரலாம். ரால்ஃப் நாடர்னு சொல்லி அமெரிக்காவில் ஒருத்தர் இருந்தார், இந்த கன்சியூமர்ஸ் ப்ரொடெக்ஷனுக்காக. அது மாதிரி இங்கே ஒரு என்ஜிஓ குரூப் வரலாம். அப்படி ஒரு என்ஜிஓ வந்து ஒரு ரிட்டையர்டு ஜட்ஜு, ரிட்டையர்டு பியூரோக்ராட்ஸு, இந்த ரைட்டர்ஸ், சோஷியல் ஒர்க்கர்ஸ், இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு என்ஜிஓ அமைச்சு, அது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு என்ஜிஓ வந்து வாய்ஸ் வந்து ரைஸ் பண்ணணும். அப்படி பண்ணால் நாளைக்கு ஒன்றும் நடந்துடாது. ஆனால் நாளைக்கு நடக்காது எதுக்கு பண்ணணும்னு சொல்லி ஓஞ்சிருக்கக்கூடாது. இந்த மாதிரி அமைப்பை ஏற்படுத்தினோம்னா தொடர்ந்து அந்த அமைப்பு வந்து ஆஸ் டேஸ் ப்ரொசீட் அவங்க வந்து பலம் பெறுவார்கள். அந்த பலத்தின் காரணமாக அரசுகளுக்கு அச்சம் வரும். இப்போ தமிழ்நாட்டில் வந்து அறப்போர் இயக்கம்னு ஒரு என்ஜிஓ வச்சுருக்காங்க. அவங்களுடைய செயல்கள் பாராட்டுதற்குரியவை. அவங்களுக்கு எத்தனையோ இடைஞ்சல்கள் இருக்குது, ஆனால் அதை பற்றி கவலைப்படாமல் தங்களுடைய செயல்கள் வந்து தொடர்ந்து நிற்கிறாங்க. இது மாதிரி நாடு பூரா வர்றது ரொம்ப தேவை. என்றால் இன்றைக்கு வாழ்கின்ற நாம், இந்த நாடு நம்முடையது அல்ல. இந்த நாட்டுக்கு நம்ம வந்து சொந்தக்காரர்கள் இல்லை. இந்த நாட்டுக்கு நம்ம தர்மகர்த்தா தான். இந்த நாட்டை நம்ம வந்து நாளைக்கு உள்ள ஜெனரேஷனுக்கு வந்து பாஸ் ஆன் பண்ணிட்டு போனோம். அவங்களுக்கு வந்து இந்த நாடு வந்து நல்ல நாடாக நம்முடைய மூத்தவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற எண்ணம் வரணும். ஊர் கூடி தேர்ந்தெடுக்கணும். எல்லாரும் சேர்ந்து இதுக்கு உழைக்கணும். நன்றி, வணக்கம்.